நீர்கொழும்புலேருந்து வந்திருக்கீங்கன்னா இது வந்து இடத்த பாருங்க. தலை தீபாவளிக்கு போடுங்க போடுங்க 34,000 நீங்க எடுத்தது சேல் மாமிக்கு செலக்ட் பண்ண பொருள் வாங்க போறோம். தீபாவளி வரைக்கும் எவ்வளவு கலர் இருக்கு? செட் ஆகல. ஒரு இடம் வந்து 200 ரூபாய் போல. எனக்கு ஒரு அதான் இந்த காணொளியில வரப்போகுது. ஓகே வந்து செலக்ட் பண்ணி அப்படியே துவக்கி வைக்கிறோம். முயற்சி செய்யறோம். மனைவிக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க போது. தலை தீபாவளிக்கு நாங்கள் பொருள் வாங்க போறோம். என்ன பொருள் வாங்க போறோம்? அதான் இந்த காணொளியில வரப்போகுது. ரைட், அதான் இந்த காணொலியில் வரப்போகுது. மனைவியோட என்னென்ன பொருள் தலை தீபாவளிக்கு வாங்கினோம், அதே போல யாழ்ப்பாண நகரம் தீபாவளிக்கு எப்படி இருக்கு, தீபாவளிக்கு முதல் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த காணொலி நாங்கள் சனிக்கிழமை எடுக்கிறோம், திங்கக்கிழமை தீபாவளி. இதோட யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. ரைட், திருமணம் முடித்து எவ்வளவு காலம் ஆயிட்டு? 1.5 மாதம் தாண்டிட்டு. 1.5 மாதம் தாண்டிட்டுது. நிறைய நாள் காணொளி போடையில. இதுக்கு முதல் ஒரு காணொளி வரும், மறக்காம பாருங்க. அது என்னுடைய மனைவியினுடைய பிறந்த நாள். நிறைய சர்ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அவங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருந்தேன். அந்த காணொளி பார்த்துட்டு தான் இதை பார்ப்பீங்க. சரி, தொடர்ச்சியா பாருங்க. வாங்க, நாங்க அப்படியே போறோம். யாழ்ப்பாணத்துல எல்லாம் சரியான மழை என்ன கைந்தியா? ஓகே, நாங்கள் அப்படியே பண்றக்காடி விட்டுருக்கு போல. விளங்கல இன்னைக்கு ஷாப்பிங் பண்றக்காடி கொஞ்சம் விட்டுருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து ஷாப்பிங் பண்றதுக்காண்டி கொஞ்சம் விட்டு இருக்குது. ஏறுங்க, உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு நாள். சரி, அப்படியே இன்றைய நாளை நாங்கள் அப்படியே துவக்கி வைக்கிறோம். வீட்டிலிருந்து நாங்கள் வெளிக்கிறோம். பாய். கை காட்டுங்க. கல்லியங்காட்டு டவுனுக்கு வந்துட்டோம். டவுன் பாருங்க எப்படி இருக்குன்னு. எல்லாம் கடுமையான பிஸியாக இருக்கு. அப்படியே சுற்றி காட்டுங்க எப்படி இருக்கு. யாழ்ப்பாணம் போக முதலே எல்லாமே வந்து அட்டும் வாகன நெரிசலாக பிஸியாக இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து நல்லூர். மக்களை பாருங்க, கல்வியங்காட்டு சந்தி தாண்டின வந்து இங்கே எல்லாம் உடுப்புகள் சேல் வந்து போட்டிருக்கிறோம். இப்படி போக போக எல்லா இடத்துலையும் வந்து உடுப்பு வியாபாரங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நாங்கள் இப்போ சங்கிலியன் சிலை அடுக்கிக்கிட்ட வந்துட்டோம். நல்லூர் கந்த சுவாமி கோவிலுக்கு கிட்ட வந்து விட்டோம். உண்மையிலேயே தலை தீபாவளிக்கு உடுப்பு வாங்க போகிறோம். கைதியா, நல்லூர் கந்த சுவாமி கோயிலை கும்பிட்டு போ. அப்படியே கும்பிடுங்க. கும்பிட்டாச்சா? எப்படி இருக்கு இந்த பயணம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன்னு மேலே கோயிலை பார்த்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். இப்படியே நாங்கள் போயிட்டு இனி நாங்கள் அங்கே போகிறோம். இனி நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால் நேராக வந்து யாழ்ப்பாண நகரம் எப்படி இருக்குது, அப்படியே நாங்கள் இன்றைய பொருளையும் வந்து வாங்க போகிறோம். உண்மையிலே நல்ல ஒரு பயணமாக இருக்க போது. என்ன இந்த உண்மையில இந்த இடத்த பாருங்க அப்படி இருக்கேன். அப்படியே கோவில் போகிறோம், போகிறதோட போய் கொண்டு போகிறோம். நல்ல ஒரு அருமையான ஒரு பயணம். வெயில் மழையும் வந்து விட்டு தந்திருக்கு. பாருங்க மகளே, இங்கேயும் வந்து உடுப்புகள் வந்து சேல் பண்ணியிருக்கிறோம். இது எங்கே என்று சொன்னால் நல்லூர் கந்த சுவாமி கோயிலுடைய பின் வீதி. நாங்கள் ஒரு இடத்தை தாண்டி போகவும் ஒரு ஷாப் இருக்கு. என்ன எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து வேண்டக்கூடியதை பார்க்க வெடியெல்லாம் வச்சுட்டோம். யாழ் நகரத்துக்கு கிட்ட வந்து வந்துட்டோம். இப்போ என்னென்னு சொன்னால் கேளுங்க எங்கே சேல் போடுறாங்க? அப்படியா, எங்கே சேல் போடுறாங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு பின்னால் பழமையாக அந்த வீரசிங்கம் கோவிலுக்கு முன்னால் கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அங்கே சேல் போடுவாங்க. அங்கே முதல்ல பொருட்கள் என்ன இருக்குது பார்ப்பேன். சுமார் விட்டு பார்க்குறேன். இப்போ சிக்னலில் நிற்கிறோம். புகையிரத கடவை. நாங்கள் வந்ததுமே வந்து கடவைக்கு முன்னால் நின்றுட்டோம். எல்லாருமே வந்து தீபாவளிக்கு வந்து வீடுகளுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சென்ற காலேஜுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இங்கே பாருங்கள், மெகா சேல் வந்து போட்டுக்கிறாங்க. இவ்வளவு மக்கள் பொருட்களை ஆர்வமாக வாங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இதுக்குள்ளேயும் போய் வந்து வாங்கணும். இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து வீரசிங்கம் கோவிலுக்கு அங்கால இருக்கிற இடத்தை காட்ட போகிறேன். வீரசிங்கம் கோவில் வந்தாச்சு. அப்படியே காட்டுங்க, திருப்பி பாருங்கள். மக்கள் எல்லாம் பொருட்களை ஆர்வமாக வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்தியன் செலெக்ஷன் சொல்லி உள்ளே வைத்து விற்று கொண்டிருக்கிறோம். இங்காலயம் வந்து நிறைய வந்து போட்டிருக்கிறோம். இங்கே பாருங்க, இது மெகா சேல். ஒரு வருஷமும் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த சேல் வந்து போடுவாங்க. அப்படியே உங்களுக்கு காட்டுறோம். இப்போ உள்ளே போயும் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மெகா சேல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி சுற்றி வேற மெகா சேல் தான். ஜூம் பண்ணி பிறகு காட்டலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் அப்படியே காட்டுறேன். இது வந்து ரவுண்ட் அபவுட். அப்படியே நேர மெகா சேல் தான். எவ்வளோ வாகனங்கள் நிற்கிது வந்து பாருங்கள். ஃபுல்லாக வாகனங்கள்லாம். ஆமாம், உள்ளே நிறைய ஆகல. எந்த பக்கத்தால் போகிறோம்னு தெரியல.
மக்களே உண்மையிலே தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ். சரி, நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டு வாங்க போகிறோம். உடுப்பு கடலுக்கு வந்தாச்சு. அப்படியே பாருங்க, ஒரு உடுப்பு கடையே தீபாவளிக்கு வந்து கொண்டு வந்து போட்டிருக்கணும். இப்பொழுது நாங்கள் மைய பகுதியில் இருக்கிறோம். இந்த சேல் தீபாவளி வரைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு நாளுக்கும் வச்சிருப்பாங்க. முற்று முழுதாக இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே சுற்றி பாருங்க. இப்போ அங்கே வரைக்கும் இதே மாதிரியான கடைகளை நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த வருஷம்தான் நான் இந்த இடத்துக்கு வாரேன். கைந்தி அப்படி இருக்கு. பெரிய மாபெரும் சேலா தான் இருக்குது. மாபெரும் சேல் நெருப்பா இருக்குது. எதெடுத்தாலும் 1000 கொஞ்சம் ஷர்ட்டுகள் பாருங்க. நல்லா இருக்கு. நல்ல ஷோர்ட்ஸ் இருக்குது. 1000 ரூபா. தீபாவளிக்கு நெருப்பு எடுக்குது. நீங்க எடுத்த அந்த துணி மாதிரி அந்த துணி பாருங்க, எல்லாம் குவிஞ்சு குவிஞ்சு வேண்டி கொண்டிருக்கிறோம். இது பிளேன் பிளாக் போடு வர பிளாக். தீபாவளிக்கு எடுக்கிறீங்க, கருப்பில் எடுக்கிறது கொஞ்சம் மங்களகரமா. அதுக்கு மஞ்சள் கலர்ல மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிற மாதிரி. ஓகே சரி, இது இப்போ அளவு கொண்டு பாருங்க. பின்னால் பிடிச்சி பாருங்க. பின்னால் பிடிச்சி பார்க்கணும் அளவோ இல்லை. ஓகே ஓகே சரி, எனக்கு பிடிச்சிருக்குது. முதலாவது நல்ல கலர் என்ன? ஓகே, இது எடுங்க. இது எவ்வளவு? 1000 ரூபா. 1000 ரூபாய்க்கு நல்ல தட்டமான ஒரு டிஷர்ட். அழகா காட்டுங்க. ஓகே, சூப்பர். நல்ல கலர். இது யாருக்கு? தம்பிக்கு ஓகே இருக்கும்ல? தம்பிக்கு ஓகே இருக்குமே. என்ன நல்ல ஒரு நீல கலர்ல மனைவி செலக்ட் பண்ணிருக்காங்க தம்பிக்கு. சைஸ் ஓகே தானே? ஓ, சைஸ் ஓகே. நீலம் ஓகே. அது சிதன் சைஸ் இருக்கு. இது ஓகே, இது ஓகே. ஓகே, இப்போ தம்பிக்கு வந்து தெரிவு செய்தோம். ஓகே, நிறைய பேர் வாங்கி கொண்டிருக்கணும். இப்போ ஆட்கள் வாங்கணும். கொஞ்சம் வந்து வெயிலாக இருக்கு. மக்களை நீங்களும் வாங்க. உண்மையிலேயே பிரியோசனமாக இருக்கு. அன்னையெல்லாம் நெருப்படுத்து வந்து. ஓகே, இப்போ எதை தெரிவு செய்திருக்கீங்க அடுத்ததா? இன்னொரு நல்ல கலர் ஒன்று, நைஸ் கலர். இது யாருக்கு? மாமாவுக்கு சரியா இருக்கு. உண்மையிலேயே மக்களே இந்த குவாலிட்டியை பாருங்க. இங்க பாருங்க, நான் காட்டுறேன். செட்டியான குவாலிட்டி. இதெல்லாம் இப்போ டவுனுக்கு போனால் ஒரு 2500 2800 ரூபா விற்பாங்க. கொக்கோன் டிஷர்ட். அந்த மெட்டீரியல் பாருங்க, கிட்டுவா காட்டுறேன். நல்ல ஒரு மெட்டீரியல். உள்ளே ஷர்ட்லேயே மெட்டீரியல் இருக்கு. இதை வந்து நாங்கள் மாமாவுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது ஆச்சா மாமா உங்களுடைய அப்பா. ஸோ அப்பாவுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இவங்கட அப்பாவுக்கு மாமாவுக்கு. ஸோ ஓகே, மொத்தம் 3 பேருக்கு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 3 காணும். இந்த கலர் நல்லா இருக்கு. அப்போ அதை உடைங்க. நல்ல கலர். நல்ல டீஷர்ட். ஓகே 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 ஓகே. இங்க பாருங்க. நல்ல டீஷர்ட். நல்ல டீஷர்ட். சைஸ் இல்ல. என்ன கலரா இருக்கு? என்ன கலரா இருக்கு? இது புடிங்க. என்ன புடிங்களா? சரி சரி சரியா இருக்கு. ஓகே, இதே மடுங்க. முதல்ல எடுத்தது கிட்டத்தட்ட சேம். ஓகே ஓகே. பரவாயில்லையா? இல்ல பரவாயில்லை. சேம் கலர். லைட் எடுப்போமா டார்க் எடுப்போமா? லைட் எடுப்போமா டார்க் எடுப்போமா? இது ஓகே, நல்லா இருக்கு. இது பெருசா இருக்குமா? இதை வையுங்க. இது ஓகே. இது ஓகேயா? இது ஓகே. இது ஓகே. அதை வையுங்க. ஏன்னு சொன்னா எனக்கு லார்ஜ் தான் இந்த சைஸ். லார்ஜ் சைஸ். அந்த இதுக்கு லுக் பாருங்க. நல்லா இருக்கு. நல்ல கிளீனா சூப்பரா இருக்கு. தீபாவளிக்கு ஆடைகள் எடுப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லை. பாருங்க, இவ்வளவு பேர் ஆர்வமாக வந்து ஆடைகளை வந்து நாங்க தான் வந்து நின்றுருந்தேன். இன்னும் உறுப்புகள் நிறைய பார்த்து கொண்டு. ஓகே, அப்பா கொண்டு செலக்ட் பண்ணியாச்சு. இதாச்சு அப்பா. இது உங்களோட அப்பா, இந்த மாமா. ஓகே, இது ஓகே இருக்கு. ஓகே, சைஸ் ஓகே இல்ல? நல்லா இருக்கு. இது ஓகே. இது ஓகே. இது சரி. எனக்கு பிடிக்கும். இந்த சைஸ் தான் அப்பா சார். சரியா இருக்கா? பாருங்க. ஓகே ஓகே இருக்கு. ஓகே. அப்ப சரி, அப்பாவுக்கு ஓகே. அதை காட்டுங்க வடிவா.
ஸோ அப்பாவுக்கு வந்து நாங்கள் எடுத்துருக்கிறோம். எப்படி கொண்டு பாருங்க, பாருங்க. நல்ல ஒரு மெட்டீரியல் சூப்பராக இருக்கு. ஓகே இதோட ஓகே. எங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு ஷர்ட் வந்து நாங்கள் எடுத்துருக்கிறோம். இது வந்து யாருக்கு? மாமா. அங்கே பார்த்து கதைங்க. இது வந்து மாமாவுக்கு. அடுத்தது இது வந்து எனக்கு எடுத்துருக்கிறோம். அங்கே பாருங்க. இது வந்து எனக்கு, இது வந்து தம்பிக்கு வந்து எடுத்துருக்கிறோம். உண்மையிலேயே நல்ல லாபமா இருக்கு. எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னா? நீர்கொழும்புல இருந்து வந்திருக்கீங்க. இது வந்து மாமாவுக்கு வந்து எடுத்துருக்கிறோம். அதாவது கூட அப்பாவுக்கு. ஓகே அடுத்தது அவ்வளவுதான். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த அன்னையாக்கெல்லாம் இப்போ மொத்தம் எவ்வளோ முடிஞ்சிருக்கு? 4000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. உண்மையிலேயே ஆடைகள் இருக்கு. காசு எங்க இருக்கு உங்களோட கடை? சிலாவத்துல அங்க தென்னிலங்கையில இருந்து பாருங்க. ஓகே நன்றி. வாங்க அடுத்ததுக்கு போவோம். ஓவராலா சகல பொருட்களும் வந்து இங்க வைத்திருக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான அத்தனை விதமான பொருட்கள், பாவாடைகள்ல இருந்து அனைத்து வகையான ஆடைகளும். நான் நினைக்கிறேன் கயந்து இன்றைக்கு தான் துவாங்குது. இன்றைக்கு சனிக்கிழமை. ஓ இன்றைக்கு பொதுவாக இன்றைக்கு துவாங்குது. இன்றைக்கு சனி, இனி ஞாயிறு. நாளைக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஃபுல்லாக மக்கள் கூட்டம். இங்கே ஆடைகள் மட்டும் இல்லை, பொம்மை குட்டிகள் எல்லாம் வச்சிருக்கீங்க. வீட்டுக்கு தேவையான சகல பொருட்களும் வச்சிருக்கீங்க. வாரம் பொருங்கோ. சரி இப்போ அடுத்தது எங்கே போக போகிறோம்? பார்த்துட்டு போவோம். இப்படியே நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். வேணுமென்று சொன்னால் வந்து வாங்குங்க. ஏராளமான பொருட்கள். இப்போ நாங்கள் அடுத்ததாக யாருக்கு வாங்க போகிறோம்? அடுத்ததாக யாருக்கு வாங்க போகிறோம்னு பாருங்க. காணொலியிலே பாருங்க. பெட்டி பெட்டியாக போகுது. அந்த கொண்டு போகிற பாருங்க. இந்த டிஷர்ட் எல்லாம் நல்ல டிஷர்ட். இதில் காட்டுறேன். பாராக்கள் வந்துருக்கு. ஷாராண்ட டிஷர்ட் எவ்வளவு? லார்ஜ் சைஸில் இருக்கும். இப்படி எல்லாம் வந்து நல்ல நல்ல டிஷர்ட் இருக்கட்டுமா? ஸோ மக்களை பாருங்க. இப்படி நிறைய பொருட்கள் வந்து அவர்கள் வந்து தீபாவளிக்கு போடுவாங்க. இப்படி அங்கே வரைக்கும் பொருட்கள் அங்கே பாருங்க. இங்கே பாருங்க மக்களை பாருங்க. இவ்வளவு மக்கள் பாருங்க. காயந்தி, நீங்கள் ஆஃபீஸுக்கு போடுற முக்கியமான பொருள் இருக்குது. ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் எவ்வளோ வேணும்? இதெல்லாம் 1000 ரூபா. இது சோடி 1500 ரூபா. ஓகே. நல்ல மலிவா நல்ல பொருட்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து கொண்டாந்து போட்டிருக்கீங்க. என்ன ஒரு பிரச்சனைனா வெயில் தான். பெரிய சைஸ் இருக்கா? 38 ஃபுல் இல்லையா? ஷார்ட் தான் இருக்கு. எல்லாம் விசாரிச்சு கொண்டு இருக்கிறோம். தலை தீபாவளி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அது ரெடியா இருக்கு. எடுத்துவீங்களா? ரைட். இப்போ என்னடா ஒரு ஸ்கர்ட், இது என்னன்னு சொல்றது? இது ஆஃபிஷியல் ஸ்கர்ட் ஒன்று வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க என்னுடைய மனைவி. ப்ளூ ஆஷா ஓகே இருக்கு. ரெண்டும் நல்லா இருக்கு. அந்த ஆஷ் வந்து நான் போடலாம். black கலர் போடலாம். ஊத்தியல் வந்து பாவிக்கும். ஓகே இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே டன் சூப்பர். ஓகே இப்போ வந்து ஒரு மாதிரி எடுத்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் சரியான வெயிலாக இருக்குது. பின்னேரம் தான் மக்கள் வருவாங்க நினைக்கிறேன். எப்போ என்ன இதை போட்டீங்க? நெட்டு தான் கொண்டு வந்து போட்டுருக்காங்க. அதாவது வெள்ளிக்கிழமை கொண்டு வந்து போட்டிருக்கணும். காசு கொடுத்தாச்சு. 1000 ரூபாய் என்ன? காசு கொடுத்தாச்சு. ஓகே சரி. வெள்ளிக்கிழமை கொண்டு வந்து போட்டிருக்கணும் மக்களே. எப்படி இந்த காணொளி போட்டதும் நிறைய பேர் வர போகிறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லி பாருங்க. சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் உடுப்பு கொடுக்க போகிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பார்க்கலாம். பேனல் ஷாட் 100 ரூபா வாங்க அண்ணா. பேனல் ஷாட் 100 ரூபா. 75 ரூபா. ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து மலிவா வாங்கலாம். சின்ன சைஸ் அடியிலேக்கு நல்லா இருக்கு. என்ன 75 ரூபா ஷாட்? 75. இங்க வந்து நல்ல ஜீன்ஸ் இருக்குது. ஆனால் எவ்வளோ எல்லா ஜீன்ஸுகளும் எல்லாம் 2000 40 சைஸ் மட்டும் வச்சிருக்கணுமா? அதே மாதிரி இப்போ என்னுடைய மனைவி வந்து மும்முரமாக வந்து பார்த்துருங்க. யாருக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க? அத்தையாக்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் முடியல. ஒரு மாதிரி ஒரு கடைக்குள்ளேயே நாங்கள் ஆண்களுக்கான முக்கியமான விடயங்களை முடிச்சிட்டோம். வாவ். சிங்களம் சிங்களத. ஓ கொய்த
அன்றாதபுரம் ஸோ அன்றாதபுரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சிங்கள மொழி பேசுகிறவங்க. சேல் வந்து போட்டிருக்காங்க. எல்லாம் நல்ல நல்ல உடுப்புகள் இருக்குது பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆடைகளை வந்து சுற்றி காட்டுறேன். சின்ன பிள்ளைகள் ஆடைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்குது. ஓரளவா வந்து காட்டுறேன். பாருங்க, பார்த்தாலே தெரியும் எல்லா வயதுக்காரரும் வந்து வராங்க. ஓ, இங்க என்னதோட வந்திருக்கணும்? குடியோட வந்திருக்கணும். மல்லாவதோட ஷாப்பிங் பண்றாங்க. நல்ல டெனிம் ஜீன்ஸ் இருக்கு. அண்ணா எவ்வளவு வேணா டெனிம் ஜீன்ஸ்? இல்லை 2500 ரூபாய்க்கு டெனிம் ஜீன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். நல்ல நல்ல சேல்ஸ் வச்சிருக்கணும். இங்காலையும் வந்து ஃபுல்லாக மக்கள் வந்து ஆர்வமாக வாங்கி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் பார்க்குறது வந்து யாருக்கு இல்லையா? இது நல்லா இருக்கு. இந்த மாடலில் காட்டுங்க. இது தங்கச்சிக்கு ஒரு கோல் பண்ணுங்க. பெரிய கோல் ஆளுக்கு. ஏ, இதுகள் என்ன விலையாண்ணா? 1200 ரூபா இப்படியானது. ஸோ குறைச்சும் வந்து தாரணமா நல்லா இருக்கு. என்ன விலை? நல்லா இருக்கு. இது கோட் ஷூட் மாதிரி போடுற மாடல் நல்லா இருக்கு. ஹாய் தங்கச்சி, நாங்கள் அகரனை கொண்டு செலக்ட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கோ, இந்த நேரத்தில் எங்களுடைய அன்பு நண்பன் அன்பு தமிழ் எப்படி இருக்கு இந்த சேல்? சட்டப்படி இருக்கு. உண்மையிலேயே வந்து என்னன்னு சொல்லி சொன்னா கொழும்பு பெற்றாக தெரியும். பெற்றா அப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. என்னங்க அதே போல இருக்கு. என்ன கோட்டும் ஜீன்ஸ் மாதிரி. ஓகே, அதோட நீங்க என்ன ஒண்ணு வாங்க. இது ஷார்ட்ஸ் அண்ட் டி-ஷர்ட். ஒரு நம்பிக்கையில தான் இது ஷார்ட்ஸ் அண்ட் டி-ஷர்ட். டெனிம் எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. ஐயா வாங்க. 500 ரூபாய். நீங்க சொன்னது அந்த கோட் மாதிரி வர மாதிரி 500 ரூபாய்க்கு இருக்கு. 1000 ரூபாய்க்கு இருக்குது. இப்போ நாங்கள் ஒன்று பார்த்துருக்கிறோம். இப்போ என்ன சொல்றாங்க? என்ன 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 சொல்றது? ஃபங்க்ஷனலுக்கு போடுற மாதிரி கொஞ்சம். அது இங்க இல்ல, முயற்சி செய்யறோம், பாப்போமே. நீங்க விரும்புறதையும் போடலாம் ஃபங்க்ஷன். சரி, என்னன்னு பாக்குறேன் பாரு. அவ சொன்னது ஃபங்க்ஷன். ஓகே, அதாவது ஃபங்க்ஷன் உடுப்பு பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து நாங்கள் இங்கே பார்க்குறோம் இல்லை. அதனால இப்போ நான் என்னுடைய மருமகனுக்கு உடுப்பு எடுக்கல. இந்த இடத்துல வேறு வேறு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். அருமையாக இருக்குது. கை நேரமாக ஒரு அண்ணன் மோட்டர் சைக்கிள் திறப்பு தேடிட்டு இருக்காரு. என்னென்ன என்ன மோட்டர் சைக்கிள் திறப்பு கிடைக்கலையா? ஐயோ, உண்மையிலேயே இங்கே வந்தால் எலவன்சிங் இல்லை. துளஞ்சா இங்கே எடுக்க இல்லாத பொருட்களில் கவனமாக இருங்க. நல்ல நல்ல பாட்டா எல்லாம் 300 ரூபா பாருங்க. தொப்பிகள் எல்லாம் இருக்குது. 500 ரூபாய்க்கு ஷோர்ட்ஸ் வந்து இது கொண்டிருக்கணும். நல்ல நல்ல துணி எல்லாம் இருக்கு பாருங்க. நல்ல நல்ல துணிகள் எல்லாம் இருக்குது. வந்து வாங்கி கொள்ளுங்க. டெனிம் ஜீன்ஸ் அதான் இங்கே டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் இருக்குன்றாங்க. பேகி ஜீன்ஸ் இருக்குது. எல்லாம் ரெடியா விதவிதவா நடக்க போகுது பிஸ்னஸ். நல்ல நல்ல துணிகள், மணிக்கடை எல்லாம் இருக்குது. எனக்கா பெல்ட் வாங்க போறீங்களா? ஓகே, எனக்கு பெல்ட் வாங்க போறாங்களாம். 1000 வந்து கூவி ஒரு அண்ணன் வித்துட்டு இருக்காரு. என்ன இருக்கு? இந்த இருக்கு. ஐயா நல்ல நல்ல டெனிம் ஜீன்ஸ் வச்சுக்கிறீங்களா ஐயா? எவ்வளவு போகுது? 1500 ரூபாயா? எப்படிங்க வரேன்? இப்போ எனக்கு ஐயா இந்த சைஸ் வந்து 32 நினைக்கிறேன். ரைட், எனக்கு இப்படியான டெனிம் தான் போட முடியும். ஆனால் இது சின்ன இருக்கு ஐயா. இது சின்ன இருக்கு. ஆனால் உண்மையிலே நல்ல டெனிம் ஜீன்ஸ்கள் வச்சிருக்கிறேன். இங்காலயம் வந்து ஜீன்ஸ் இருக்கு. 34 பாருங்க. 34. ஆனால் மெட்டீரியல் கொஞ்சம் வந்து 34 நடுவில் மெல்லி ஒரு மெட்டீரியலாக தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே எடுக்கலாம். 1500 ரூபாயிலிருந்து டெனிம் ஜீன்ஸ்கள் வந்து வச்சிருக்கீங்க. இருக்கட்டும் ஐயா. ஐயா எந்த இடத்துல இருந்து வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க? கண்டியிலேருந்து வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்க, சுற்றி காட்டுறேன் ஐயா. அவருக்கா எது எடுத்தாலும் 500 ரூபாயா?
நல்ல நல்ல ஷர்ட் எல்லாம் வச்சிருக்கணும். டிஷர்ட் எல்லாம் 500 ரூபா, ஜீன்ஸ் எல்லாம் 1500 ரூபா. பாத்திர கடை. பொதுவாக இங்கே இருக்கிற முடிவிடம் வந்து பாத்திர கடையில் வந்து முடியுது. இன்னும் நிறைய கடை வந்து கொண்டிருக்கு. சோடி 1500 ரூபாய்க்கு நல்ல டவுசர்ஸ் எல்லாம் வந்து வித்துட்டு இருக்கணும். வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பொருட்கள் வந்து ஓகே எல்லாம் வடிவாக காட்டியிருக்கு. நிறைய பொருட்கள் நல்ல அழகாக கண்ணாடிகள் காட்டியிருக்கு. ஸோ இப்படி ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. ரைட், இங்கே தான் டெனிம் ஜீன்ஸ் வந்து என்ன வெளியே வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் இப்படியான கடையில் பார்த்தாச்சு. இனி அடுத்த கட்டமாக பார்க்க போனால் லேடிஸை விட ஜென்ஸுக்கு தான் நீங்கள் கூட ட்ரெஸ் டிஷர்ட் ஜீன்ஸ் எல்லாம் மலிவாக எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆமாம், ரைட். ஆனால் இன்னும் இருக்குது, லேடிஸுக்கும் இன்னும் வச்சிருக்கணும். அங்கே வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. சரி, நாங்கள் இப்போ மத்தியானம் வந்த நாங்கள் ஒருக்கா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ இன்னொரு இடத்துக்கு போகணும். இப்போ நாங்கள் எங்கே வந்துட்டோம்னு சொன்னால் சுண்ணாதுக்கு வந்துட்டோம். என்ன நடந்ததுன்னு சொன்னால் நாங்கள் அந்த உடுப்பு வாங்கிட்டு இன்னைக்கு எங்களுக்கு என்ன மதிய நேர உணவுக்காண்டி இன்னைக்கு ஒரு அழைப்பு வந்திருந்தது. அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஸோ மத்தியான லஞ்சை முடிச்சுட்டு திருமண விருந்து என்ன முடியலை, நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கி வந்த இடத்தை காட்ட போகிறோம். வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், சுண்ணாகம். இங்கே வந்து சில கடைகளுக்கு போய்ட்டு உடுப்பு வாங்க போகிறோம். என்ன பொருள் வாங்கினோம்ன்றதான் முக்கியமான விஷயம். நாங்கள் பார்க்கலாம் சுண்ணாகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தீபாவளிக்காண்டி மக்கள் கடைக்கு முன்னால் நிறைய பொருள் வாங்கி கொண்டுருக்காங்க. என்ன கயந்தி இப்போ நாங்கள் வாங்க போகிறது வந்து முக்கியமான பொருள். அது அங்கே வந்து பார்த்த நாங்கள் இல்லை, ஹோல்சேல் கடை வழியே இல்லை. அதனால் இங்கே இருக்கிற கடை வழியை வாங்கிட்டு போகலான்னு வந்துருக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ எக்ஸலன்ட் டெக்ஸ் இங்கேயா இப்படியே வரிசையில் இருக்கிற முழு கடைக்கும் போக போகிறோம். இது வேறு முன்னுக்கு இல்லாமல் இருக்கும். கடையை பார்த்தாலே தெரியும், முழு பேட்டு செருப்பு முன்னால் கிடக்குது. காரணம் அவ்வளவு மக்கள் உள்ளே நிற்கிறாங்க. சரி, நாங்கள் அப்படியே இந்த கடைக்குள்ளே போயிட்டு முக்கியமான பொருட்களை வாங்க போகிறோம். கடைக்குள்ளே வந்தாலே கூட்டம் அள்ளுது, மக்கள் கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து தங்கச்சியிட மருமகனுக்கு ஒரு வேட்டி செட் ஒன்று எடுக்க போகிறோம். வா, ஓகே. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுவிஸில் இருக்கிறாங்க. அதனால் நிறைய ஃபங்க்ஷனுக்காக கூட்டிகிட்டு போகிறதாம். ஸோ அவங்களை கேட்டு நாங்கள் எடுக்கிறோம். என்ன கலர் எடுப்போம்? க்ரீன் நல்லா இருக்குது. வேறு கொஞ்சம் கலர் பார்ப்போம். இங்கே பாருங்க, எல்லாமே வந்து ஒரு கலரில் இருக்குது. க்ரீன் காட்டிட்டீங்க. க்ரீன் ஒன்று சைஸ் பார்க்கலாமா? வியாபாரம் நடந்து அவருக்கு இப்போ ஒரு 2.5 இப்படி இருக்கும். கலட்டி பார்த்தா இப்படி இருக்கும். பெருசா உனக்கு? இல்லை இது சரியா, நீ அவர் வளர போடுறதானே. இது சரியா இருக்கு. ஓகே. இதுன்ற விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2700 ரூபா இலங்கை காசுக்கு. இப்படியானது பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள என்ன கைந்து விலையில் எப்படி இருக்கு. அங்கே பார்த்துட்டு இங்கே விலையில் பார்க்க அதிர்ச்சியாக இருக்குது. சரி, இருந்தாலும் நாங்கள் வாங்க தான் போகிறோம். அடுத்ததாக நாங்கள் வாங்க போகிற பொருள் வந்து முக்கியமாக எப்பவும் நான் பெரியம்மாவுக்கு வந்து உடுப்பு வாங்குறது வளமை. ஸோ பெரியம்மாவுக்கு வந்து உடுப்பு வாங்க போகிறோம். பெரிய கடை பாருங்கள் எப்படி இருக்குது, மிகப்பெரிய கடை. இங்கே வந்து சோட்டி வாங்குறேன் நான். ஓகே. இல்ல அப்படி வந்து பேட்டிக் என்ன பேட்டிக்கா? இது பேட்டிக்கும் தானே. ஓகே, பேட்டிக்கும் தான் கேட்குறேன். இங்கே பாருங்க, கணேஷ் பேட்டிக்குன்னு சொல்லி இதை தான் நான் கூட பெரியம்மாவுக்கு வாங்குறது. ஸோ இதில் வந்து இதுதான் சைஸ், இதான் அவங்களோட சைஸ்ன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு ஏதாவது சைஸ் இருக்கா? எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், லார்ஜ் நமக்கு எக்ஸ்எல் போதும். இதான் எக்ஸ்எல் போதும். பெரியம்மா யாருன்னு பார்த்துருப்பீங்க, இந்த திருமண வீடியோவில் இருந்திருப்பாங்க. ஸோ இதில் ஒரு கலர் வந்து இப்போ நாங்கள் எடுக்கிறது கலர் ப்ளூ கலர் சூஸ் பண்ணுறது கூட போகிறோம். ப்ளூ எல்லாம் கலர் சூஸ் பண்ண போகிறாங்க. இவ்வளோ இருக்குது. இது வேணாம், ஆனால் இந்த கலர் வேணாம். எவ்வளோ கலர் இருக்குன்னு. ஸோ இதில் வந்து நாங்கள் போன முறை அவாக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனால் போன முறை ப்ளூவா? இந்த கலர்னு ஞாபகம் இல்லை. ஒரு கலர் எடுத்தேன் நான்.
இது 2X. சரி நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் கடைக்குள்ள என்ன நடக்குது. ஓகே, என்னுடைய மனைவி கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு கலர் துருவா காட்டுங்க. இப்படி இருக்கு. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் இந்த கலரில் வாங்கி கொடுத்ததில்லை. பத்திக்கில் வாங்கினீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்ல கணேஷ் பத்திக். ஓகே அண்ணா, இது எவ்வளோ வேணா? 2400 வந்ததுக்குள்ளேயே ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு 2 உடுப்பு தான் எடுத்துருக்குறோம். அங்கே நாங்கள் 5 உடுப்பு கிட்ட எடுத்துனாங்க. ஓகே கயந்தி, என்ன பார்க்குறீங்க? அத்தைக்கும் அம்மாக்கும் ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் பார்க்குறேன். சரி, ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் வந்து யார் யாருக்கு? அத்தைக்கும் அம்மாக்கும். அத்தைக்கும் அம்மாக்கும் அவங்களுடைய அம்மாக்கும் பார்க்குறோம். சாரியை விட தாங்கள் கூட ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் போடுறது தலை தீபாவளி அட்டகாசமாக தான் இருக்குது. இந்த சைஸுகள் சின்ன சின்ன சைஸுகள் என்ன பெரிய என்ன சொல்லுது? ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் இப்படி தான் போடுறவ. இது கொஞ்சம் பிளேனாக இருக்குது. கொஞ்சம் ஒர்க் வந்துச்சுன்னா ஒர்க் பண்ண ஒர்க் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அது மேலே தான் ஒர்க் வருது. தான் கொடுத்துருக்கோம். சரி மகளே, நாங்கள் எதை செலக்ட் பண்ணுறோம்னு பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. என்ன கயந்தி, என்னாச்சு? ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் செட் ஆகலை. இப்போ என்னென்னா இந்த கடைக்குள்ளேயே மென் செக்ஷனுக்குள்ள வந்துருக்குறோம். இங்கே வந்து கொஞ்சம் ஷர்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அப்படி தானே? இப்போ எனக்கு வாங்கணும். ஓகே, அதில் இருந்தாங்க எனக்கு அப்படிங்க, நானே பார்க்குறேன். ஓகே, இப்போ அதில் வந்து லார்ஜ் சைஸில் வந்து பார்க்க போகிறோம். இப்படி ஷர்ட் என்னென்ன இல்லை. கலர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன டார்க் கலர் ஜீன்ஸ் கூட நல்லா இருக்கு. ஆனால் நான் வந்து கூட வந்து டார்க் கலர் தான் இருக்கிறேன். இதில் இருக்கிறதான் விரும்பினேன். 2200 போல. எனக்கு இந்த கலர் எல்லாம் நல்ல விருப்பம். ஓகே, எப்படியான கலர் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்கு. கைந்து நல்லா இருக்கு. என்ன இப்போ என்னென்னா டெனிம் பார்த்துனாங்க. டெனிம் வந்து சூட்டபிள் ஆகலை. இப்போ எல்லாருமே எடுக்கிறது வந்து இதுதான். இதான் எங்களோட வேலைக்கு வந்து சரி. எதுக்குன்னு சொன்னால் நாங்கள் வீடியோக்கள் எடுக்கல. இதுக்குள்ள வந்து பாக்கெட் உள்ளது எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன கைந்தி? ஸோ அதனால் இந்த ஷர்ட்டுக்கு இதை வந்து எடுத்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, ஒரு மாதிரி உடுப்பு வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இதுதான் நான் தலை தீபாவளிக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது யார் எடுத்து தாரேன்னு சொன்னால் என்னுடைய அம்மா வந்து இது எடுத்து தராங்க. தலை தீபாவளிக்கு மாமனார் மாமியார் அம்மா அப்பா உடுப்பு எடுத்து தாரலாம். இது ஒரு பண்பாடாக தொடர்ந்து இடம்பெறுதான். ஸோ அதனால் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அம்மா வந்து உடுப்படுத்தி தந்துருக்குறாங்க, அம்மா அப்பா சேர்ந்து. ஸோ அதுக்கு வந்து ரெண்டும் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இது வந்து எனக்கு யூடியூபுக்கு வீடியோ இருக்குது, நல்ல நிறைய பாக்கெட் இருக்குது. தலை தீபாவளிக்கு இந்த கடையில் வந்து உடுப்படுத்தாச்சு. பில்லெல்லாம் போட்டு அண்ணன் தந்துட்டார். இது வந்து நாங்கள் எடுத்த பொருட்கள். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னவருக்கு எங்கள் அக்கா அந்த தங்கச்சின்ற மகனுக்கு வேட்டி சட்டை சுவிஸு கொண்டு போகிறதுக்கு எடுத்துருக்கிறோம். இது என்ன ப்ரைஸ் அவர் போட்டிருக்காருன்னு சொன்னால் வேட்டி 2500 குறைச்சி போட்டிருக்காரு பஸ்ஸா. ரைட், இது உண்டு. அடுத்தது என்னுடைய இந்த வளர்த்த அம்மா, அவங்களுக்கு 1 வருஷம் நான் எடுக்கிறேன்னா அவங்களுக்காண்டி சோட்டி. சரி, ஃப்ரிட்ஜு காடு கொஞ்சம் அணியாகலிங்க நம்ம மடிச்சு தெரியணும். சோட்டி இது வந்து கொஞ்சம் பேர்க்கு வந்து கூட வாங்க வடியாக காட்டுங்கண்ணா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி, இது எவ்வளோ போட்டிருக்காரு? எவ்வளோ போட்டுருப்பாரு நினைக்கிறீங்க? இது வந்து 2300 போட்டிருக்காரு. ஸோ அடுத்தது எனக்கு வந்து ஜீன்ஸ் எடுத்தாச்சு. இது எங்களை அம்மா அப்பா, என்னுடைய அம்மா அப்பா இதை வாங்கி தந்துருக்குறாங்க தலை தீபாவளிக்கு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? இதை காட்டுங்க. ஸோ இது எவ்வளோ போட்டிருக்காருன்னு சொன்னால் 2500 போட்டிருக்காரு இந்த ஜீன்ஸ். குறைச்சி கொஞ்சம் போட்டிருக்கிறாரு, பரவாயில்லை. அதே மாதிரி ஷர்ட்டு இது எவ்வளோ போட்டிருக்காரு சொல்லுங்க? 2000. ஸோ இந்த ஷர்ட் எடுத்தது. ஸோ இது அயன் பண்ணிட்டு போட்டால் சரி. ஸோ நம்ம வந்து தலை தீபாவளிக்கு இப்போ எந்த பகுதி முடிஞ்சுது, என்ன இருக்குது எடுக்கிறதுக்கு நீ இவங்களுக்கு வந்து எடுக்கணும். சரி, அடுத்தது எங்கே எடுக்கிற மட்டும் பார்க்க போகிறோம். கிட்ட வாங்க, அதை பார்க்கலாம். அடுத்தது யாருக்கு? 2 பேருக்கு, முக்கியமான ஆக்கள் 2 பேருக்கு இங்கே இல்லை. இங்கே இருந்தது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால் போகிறோம். ஓகே, சுன்னாக சந்தி தாண்டி இதில் எங்கேயோ ஒரு கடையில் தான் என்னுடைய மனைவி சொன்னாங்க. எந்த கடை? இதா நியூ செலெக்ஷனில் வாங்க போகிறோம். ஓகே,
ஐயோ தலை தீபாவளிக்கு உருப்படுகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, சரியான கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த கடைகளில் போய் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே கஷ்டமாக தான் கிடக்குது. இந்த கடைக்குள்ளே பிஸ்னஸ் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. கடைக்குள்ளே வந்துட்டும் பிஸ்னஸ் நடந்து கொண்டிருக்கு. என்னுடைய மனைவி ஹெல்மெட் கலட்டாமலே மாமிக்கு வந்து உடுப்பு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன மாதிரி கிடக்கா இருக்குது. மாமிக்கு ஸ்கர்ட் எடுத்தாச்சு. ஓகே, ப்ளூ கலர்ல என்னுடைய அம்மாவுக்கு வந்து ஸ்கர்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அது முக்கியமாக இந்த லேஸ் பேட்டர்ன், அந்த லேஸ் பட்டன், அந்த கீழே சொல்லுவாங்க, கீழே ஒரு லேஸ் பட்டனில் அவங்க வந்து இப்படி தான் போடுறவங்க. ஸோ அதனால் வந்து அதை நாங்கள் எடுத்து கொடுக்க போகிறோம். ரைட், ஓகே. உள்ள எப்படி பிஸ்னஸ் லேஸ்ல வர இல்லையா? பிளாக் பிளாக் வேணும். ஓகே கைந்தி, இது யாருக்கு? இது வந்து எங்களோட அம்மாவுக்கு. உங்களுடைய அம்மாவுக்கு, அதாவது என்னுடைய மாமியாருக்கும் அதே கலரில் தான் எடுத்துருக்கிறோம். ஆனால் இங்கே அம்மாவுக்கு வந்து நீலம், மாமிக்கு வந்து ஆஷ் கலர் எடுத்துருக்கிறோம். ஒரு மாதிரி எடுத்தாச்சு. இன்னும் இருக்கு. அடுத்தது என்ன? ப்ளவுஸ் எடுக்க போகிறோம். ஐயோ, இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் காட்டுறீங்களா? எப்படி இருக்கு சனம்? எப்படி தீபாவளிக்கு 2 நாளாக சனம் வேணும். இப்போ என்னென்னா நாங்கள் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கிறோம். யாருக்கு இது? அம்மாக்கா கொண்டு வாங்க. எண்ணில் வச்சு செக் பண்ணுறாங்க மனைவி. என்ன பண்ணுறது? நான் எல்லாமா மாற வேண்டியதாக இருக்குது. தலை தீபாவளிக்கு உருப்படுக்கிறேன்னா இதுதான் நிலைமை. ப்ளூ கேஷ் கலர் எடுத்துருக்கிறோம் அம்மாவுக்கு. இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிங்க, திருப்பிடிங்க. ஸோ விலைகள் எல்லாம் உங்களுக்கு ஆறுதலாக சொல்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? ஏன்னா மேலே லைட்டும் கீழே டார்க்கும் வந்து மாமிக்கு செலக்ட் பண்ண கலர் ஆஷ் கலர். ஓகே, இப்போ 2 பேருக்கு நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது என்னுடைய மனைவிக்கு எடுக்க போகிறோம். அங்கே தான் ட்விஸ்ட்டே இருக்குது. மனைவிக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. என்ன எது எதிர்பார்க்குறீங்க? ஷல்வார் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்க. கடை வந்து நல்ல ஒரு பிஸியாக இருக்குது. அந்த நேரத்தில் மனைவி வந்து 2 சல்வார் பார்த்துக்கிறாங்க. இந்த பிங்கும் பார்த்துக்கிறாங்க. இதில் எது பிடிச்சிருக்கு? எது பிடிச்சிருக்கு? செலக்ட் பண்ணி முடியல. அவங்களுக்கு வந்து பஞ்சாயம் வந்து போட போகிறாங்களாம். 2 செல்வாரில் வந்து அவங்களுக்கு இந்த செல்வார் தான் பிடிச்சிருக்கான். கொஞ்சம் பிளெயின் ஒர்க்கோட. இது எப்படி இருக்குன்னு பார்க்குற நல்லா இருக்குது. தலை தீபாவளிக்கு எடுத்துட்டாங்க. இது சோல் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு மெட்டீரியல் வருது. ஓகே, இது என்ன மெட்டீரியல் பேர்? ஓகே, ஏதோ சொன்னீங்கன்னா எனக்கு விளங்கல. ஓகே ஓகே ஓகே, இது வடிவாக இருக்குது. இது தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முதல் சுண்ணாகம் எப்படி இருக்குன்னு இப்போ நாங்கள் கடைக்குள்ளே வந்து பர்ச்சேசிங் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து ஆர்வமாக தீபாவளிக்கு புது உடுப்புகளை வந்து வாங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ வந்து நான் வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து தலை தீபாவளிக்கு முக்கியமான ஒன்று வாங்கி கொடுக்க போகிறேன். அப்படி தானே? நான் தானே வாங்க போகிறேன். இப்போ அதை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன எடுக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். என்ன சொல்ல போகிறீங்க? ஹஸ்பண்ட் எடுத்து தான், நீங்கள் எடுத்தாங்க. நான் எடுத்தா? ஓகே, அது என்ன சொன்னது? இதில் ஃப்ராக் வந்து இந்த ஃப்ராக் வந்து அந்த கோட் போட்டு இதை போட உண்மையிலேயே வந்து நல்லா இருந்துச்சு. அதில் மேலே ஒரு டிசைன் ஒன்று இருந்தது. இது வந்து நான் வந்து என்னுடைய மனைவிக்கு தலை தீபாவளிக்கு எடுத்து தலை தீபாவளிக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன். இப்போ இன்னும் க்ரௌட் வந்து கொண்டே இருக்கிறாங்க. எப்படி ஹாப்பியா? எதிர்பார்த்தீங்களா நான் எடுத்துருவேன்? ஆமாம், சரி. ஸோ இங்கே வந்து பில் எல்லாம் போட்ட பிறகு நான் என்ன எடுத்தேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து என் மனைவிக்கு ஃப்ராக் வாங்கி கொடுக்குறேன். எவ்வளோ குறைச்சி போகிறீங்க? ப்ரைஸ் எவ்வளோ குறைச்சி? எவ்வளோ? வந்து 6250 அடிச்சிருக்கு. டிஸ்கவுண்ட் பண்ணி 5000 தான் போட்டுருக்கேன். டிஸ்கவுண்ட் பண்ணி 5000 ஆகும். இது நான் எடுத்து கொடுத்த ஃப்ராக். ஓகே, அடுத்தது ஒரு ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் செட்டாக எடுத்ததுன்னா இது எவ்வளோ? வந்து ப்ளவுஸ் மட்டும் 1975, 1450 தான் போட்டுருக்கேன். இது மாமிக்கு வந்து எடுத்தது. அதாவது உங்களோட அம்மா எவ்வளோ போடுறீங்க? 1450. 1450 400 மட்டும் போடுங்க. போட்டுருக்கேன். அவ்வளோதான். இது வந்து 2175, 1500. இது கொஞ்சம் குறைச்சி போட்டுருக்கோம். இது அம்மா கிடைத்தது. மொத்தமாக இவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். எதுவும் ஃபுல் பில்லே இருக்குது. டோட்டல் சொல்கிறேன். 3325 2 ஒரே ப்ரைஸுக்கு
2500 படியே போட்டிருக்கேன். 2500 படி போட்டிருக்காரு. ஓகே, அடுத்தது முக்கியமாக சல்வார். அது ஒர்க் பண்ணி இது வந்து எங்களுடைய அம்மா உங்களுக்கு எடுத்துட்டாங்க. இது வந்து 8650 அடித்தது உங்களுக்கு 6500 போட்டிருக்கேன். 6500 போட்டிருக்கிறேன். போட்டிருக்கிறாரு, நான் போடலை. ஸோ அப்படியே மலிவாக போட்டிருக்கணும். ஓகே, டோட்டல் ப்ரைஸ் உங்களுக்கு கடைசியான வீடியோவில் சொல்கிறேன். எவ்வளோத்துக்கு நான் பர்ச்சேசிங் பண்ணிடுறேன். நன்றி, சந்தோஷம். கடை எங்கே இருக்குன்னு இந்த வீடியோவில் இருக்கு, மறக்காம. மகளே, முதலாவது கட்டமாக தலை தீபாவளிக்கு உடுப்படுத்து என்ன முடிஞ்சுது. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் எடுப்போம். சந்திரா ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கிறோம், சுண்ணாத்தில் இருக்கிறது. இப்போ என்னடா அவங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமெண்டு வாங்கி கொடுத்தாச்சு. இதுதான் இவ்வளோ உடுப்படுக்கிறேன்னு சொன்னால் எல்லாமே வாங்கி கொடுத்து தான் உடுப்படுத்தணும். சந்திரா ஐஸ்கிரீம் கடையிலேருந்து ஐஸ்கிரீமை பிடிச்சிட்டு வெளிக்கிட்டோம். அதுக்கு முன்னாலேயே வந்து கடை இருக்குது. அது என்ன கடை? அது ரெக்கார்டு ஓகிட் பிளாசா. ஓகிட் பிளாசான்ற ஒரு கடை இருக்குது. இங்கே தான் வந்து இது வாங்க போகிறோம். என்ன வாங்க போகிறோம்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு வந்து ஜீன்ஸ் வாங்க போகிறோம் கடை அப்பாவுக்கு. ஸோ இந்த கடையில் வந்து உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே வந்தாச்சு. அப்பாவுக்கு வந்து என்னுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு ஜீன்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கணும். வைஃப் வந்து இந்த கலரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர்கிட்ட ஷர்ட் வந்து ஒரு க்ரீன் ஒன்று வருதான். அதனால் அந்த ஷர்ட்டுக்கு மேட்சிங்காக 30 சைஸ் 34 என்ன எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே, இது வந்து 2500 சொல்லினோம். கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டு போக போகிறோம். மக்களே, நாங்கள் இப்போ உடுப்புகள் எல்லாம் வாங்கிட்டோம். எவ்வளவு செலவழிஞ்சிருக்கும் என்று ஒரு கற்பனையில் சொல்லுங்க பார்ப்போங்க. இந்தியா ஓவரால் டோட்டலாவா? சும்மா ஒரு கற்பனையில் சொல்லுங்க. டோட்டலாக அப்படியும் 30 தாண்டி இருக்கும். 30,000 தாண்டி இருக்குமெண்டு 35 கிட்ட வருமானு நினைக்கிறேன். 35 கிட்ட வருமெண்டு வைஃப் வந்து சொல்கிறாங்க. ஆனால் டோட்டலாக நாங்கள் எவ்வளவு செலவழிச்சோம்னு சொன்னால் எவ்வளோ செலவழிச்சிருக்கோம்? 34,900. 34,900 ரூபாய்க்கு நாங்கள் வந்து எங்களுடைய தலை தீபாவளிக்கு பொருட்கள் வாங்கிட்டு, அதாவது ஆடைகளை மட்டும் வாங்கிட்டு, இப்போ நாங்கள் வெடி வாங்க போகிறோம். அதாவது பூரி வாங்க போகிறோம். ஏன்னா ஒரு கொண்டாட்டமாக வந்து தலை தீபாவளியை கொண்டாட போகிறோம். அந்த காணொலியை நாங்கள் இதுக்கு அடுத்த காணொலியாக நாங்கள் போடுவோம். மறக்காமல் பாருங்கள். இதுவரை நேரம் காணொலி பார்த்துருப்பீங்க. நீண்ட நாளாக காணொலி போடையில். அதுக்கு காரணம் உடல் நல குறைவு மற்றும் வீட்டில் ஒரு துக்க நிகழ்வுக்கு போனது. அதுதான் காரணம். தொடர்ச்சியாக இனிமேல் காணொலி வரும், மறக்காமல் பாருங்கள். வீடியோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல காணொலிகள் வரும், மறக்காமல் பாருங்கள். நன்றி மக்களே. என்று உங்கள் அன்பான வீடியோ.